காமா கதிர் வெடிப்பு பிரபஞ்சத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த வெடிப்பு. நமது சூரியனின் முழு வாழ்நாளான 10 பில்லியன் ஆண்டுகள்ல எவ்வளவு ஆற்றலை வெளியிடுமோ அவ்வளவு ஆற்றலை வெறும் ஒரு சில நொடிகள்ல வெடிப்பின் மூலமா வெளியாகும். அப்போ யோசிச்சு பாருங்க, இது எந்த அளவுக்கு ஆற்றலை வெளிப்படுத்தும்னு. காமா கதிர் வெடிப்பு ஒரு பெரிய நட்சத்திரம் இறக்கும் போதோ இல்லனா 2 நியூட்ரான் நட்சத்திரங்கள் இணையும் போதோ உருவாகும். காமா கதிர் வெடிப்பு ரொம்பவே சக்தி வாய்ந்தது அப்படிங்கறதால பில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவுல இந்த நிகழ்வு நடந்தா கூட நம்மளால துல்லியமா கண்டறிய முடியும். ஆரம்ப கால பிரபஞ்சம் மற்றும் கருந்துளைகளின் உருவாக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்க வானியலாளர்களுக்கு இந்த காமா கதிர் வெடிப்பு ஒரு கருவியா பயன்படுது. நம்முடைய பூமிக்கு அருகில் ஒரு காமா கதிர் வெடிப்பு ஏற்பட்டா அந்த வெடிப்பால பூமியில் இருக்கும் எல்லா உயிரினங்களுமே அழிந்துவிடும். ஆனா இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஏற்பட வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. இருந்தாலும் காமா கதிர் வெடிப்பு பிரபஞ்சத்தின் மோசமான மற்றும் தீவிரமான நிகழ்வு அப்படிங்கறத நமக்கு காட்டுது.